வணக்கம். இன்றைக்கி தினமலர் குறுக்கெடுத்து புதியதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 17/2/2026 செவ்வாய்க்கிழமை. இந்த கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்த்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம். இது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக குழந்தைகளின் கன்னத்தில் ஒரு கருப்பு பொட்டு வைப்பது உண்டு. எதுக்குன்னா கண் திருஷ்டி அடுத்தவங்க பார்த்து அடிங்கப்பான்னு பிள்ளைங்களை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ ஆன்சர் என்னென்னா கண் திருஷ்டி. ஓகே, நம்ம 3 மேலேருந்து கீழே முதல் எழுத்து கிடச்சிருக்கு. என்னென்னு பார்க்கலாம். 3 ஆணவம். ஆணவம்னா கர்வம் சொல்லலாம். இப்போ 7 இடம் இந்த வளத்துக்கு முதலில் எழுத்து கிடச்சிருக்கு. சோகம். சோகத்தை வருத்தமாக இருக்கான்னு சொல்லலாம். இப்போ 4 மேலேருந்து கீழே தீ 3ஆவது எழுத்து இத்து கிடச்சிருக்கு. என்னன்னு பார்க்கலாம். அடித்தல் டேஷாக இல்லாமல் விடை எழுதினால் அதிக மதிப்பெண் பெறலாம். அடித்தல் திருத்தல் இல்லாமல் விடை எழுதினால் மதிப்பெண் பெறலாம். ஸோ இங்கே பாருங்க, தீ கிடச்சிருக்கு. தீ ட்ரூ திருத்தல். அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதினால் இந்த நானே இது இப்போ மிஸ்டேக் விட்டுருக்கேன். இந்த அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுனா நிறைய மார்க்ஸ் வாங்கலாம். ஓகே, 5 மேலேருந்து கீழ் இஷு இம்மு. கிருஷ்ணரின் ஒரு பெயர் கருநிறம் என்பதை குறிக்கும். கிருஷ்ணரோட கருண் நீளத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ணர் ஷியாமச்சந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியாம்னா கருநீளம், ஷியாமச்சந்திரன்னா கிருஷ்ணர். ஓகே, 6 இடமிருந்து வளம் இதில் முடியணும். பில்லியர்ட்ஸ் போன்ற ஒரு விளையாட்டு. அப்படின்னா கேரம் போர்டு, ஆனால் இங்கே இதுன்னு முடியுது. ஸ்னூக்கர். கேம் பில்லியர்ட்ஸ் கூட சேர்ந்தது. ஓகே, 1 மேலேருந்து கீழே இஸ்ல 2ஆவது எழுத்து. பாகிஸ்தான் தலைநகர். பாகிஸ்தானுக்கு 3 தலைநகர் 1 by 1 வந்துச்சு. முதல்ல கராச்சி, ராவல்பிண்டி, இப்போ இஸ்லாமாபாத். ஸோ இஸ்லாமாபாத். ஓகே, 8 இடமிருந்து வளம். என்னது? ஒவ்வொரு மாதமும். மாதம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். நம்ம அந்த பேச்சு வழக்கில் மாதம் அப்படின்னு சொன்னோம்னா மாதம். ஸோ அருகில் இருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்காங்க, பக்கமாக இருக்கிறார்கள். பக்கமாக இருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே அடுத்து வருவோம். 10 இடமிருந்து வளம் 2ஆவது எழுத்து இல்லு. மூக்கில் அணிந்து கொள்ளப்படும் ஒரு நகை. மூக்கில் லேடிஸுக்கு புல்லாக்கு. ஓகே, 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். மிகவும் ஒரு எழுத்து தான் ஹிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். 10 மேலேருந்து கீழ் பூ ஹிண்ட் கிடச்சிருக்கு. டேஷ் சக்தியை முதலில் கண்டுபிடித்தவர் ஐசக் நியூட்டன். கிராவிட்டி அப்படிங்கிறதுக்கு தமிழில் புவி ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சவர். ஒரு ஆப்பிள் பழம் மேலத்துக்கு எரிஞ்சு அது கீழே விழுது கண்டுபிடிச்சது. ஸோ புவி ஈர்ப்பு. ஓகே, ஸோ 20 இடம் வந்து வளம் பாருங்க. பூவில் ஆரம்பிக்கணும்.
இதை படிக்க படிக்க அறிவாற்றல் வளரும். என்ன படிப்பாங்க? புத்தகத்தை படிக்க படிக்க அறிவாற்றல் வளரும். 18 மேலேருந்து கீழே இம்ல முடியணும். ஆமாம் வென்றதற்குள் அதே பொருள் கொண்ட சொல். ஆமாம்னாலும் ஆம்னாலும் ஒரே பொருள் தான். ஸோ ஆம். ஆன்சர் என்ன? ஆம். ஓகே. ஸோ இங்கே 14 பாருங்க. செகண்ட் லெட்டர் இது. சிகை கலைஞர் பேச்சு வழக்கில் இப்படியும் கூறுவார். ஸோ இதுவும் வெயிட் பண்ணுவோம். 12 இடமிருந்து வளம் வீல முடியுது. ஸோ அதோட 13 முதல்லேருந்து பார்ப்போம். 13 இடமிருந்து வளம். இரவில் மலரும் பூ அல்லிப்பூ. ஸோ 13 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். ஆல ஹிண்ட் ஆரம்பிக்கு. உபதேசம். நிறைய பேருக்கு உபதேசம் சொன்னால் பிடிக்காதும்பாங்க. என்னென்னா அறிவுரை சொன்னால் பிடிக்காது. ஆன்சர் என்ன? 15 இடமா இருந்த வளம் என்னன்னு பாருங்க. ட்ரீல முடியுது. இறைச்சின்னா மாமிசம் இல்லைன்னா கறி. ஆன்சர் என்ன? கறி. 19 இடம் இருந்த வளம்னா 2வது இடத்துல ட்ரை. இதன் புச்சில் நாகம் குடியேறுகிறது. கரையான் புத்து கட்டினா அதில் நாகம் குடியேறுன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் என்னென்னா கரையான். ஓகே. 17 இடமிருந்து வளம் 2 இடத்து இன்னில் முடியுது. ஜாக்கி டேஷ் ஒரு பிரபல ஹாலிவுட் நடிகர். ஜாக்கி சான். ஜப்பான் ஆக்டர்ஸ். ஓகே. 12 மேலேருந்து கீழ் லீல முடியணும். இதை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதான் போல. புளியை பார்த்து பூனையும் நானும் புலி மாதிரி இருக்கலான்னு சொல்லி சூடு போட்டுச்சான். புளியை பார்த்து பூனை. 12 இடமிருந்து வளமாங்க 2 இடத்துக்கு ஹிண்ட் கிடைக்குது. பூ வி. குதிரை. குதிரை புறவின்னு சொல்லலாம். புறவின்னா குதிரை. ஓகே. 11 மேலேருந்து கீழ். விலை உயர்ந்த நகைகளை பாதுகாக்க வைக்க பயன்படுவது. லாக்கர். லான்ஸுக்கு லா இக்க. ஸோ இப்போ 16 2 இடத்து இதுன்னு முடியுது. என்னென்னு பார்க்கலாம். சிகை கலைஞரை இப்படி பேச்சு வழக்கில் கூப்பிடுவார். என்னன்னு சொல்லுவாங்கன்னா பார்பர். பா இது. ஓகே. 14 இடமிருந்து வளம். கேலான்ஸுக்கு திருக்குறள் தான். டேஷ் கசட என்க திருக்குறள். கற்க கசட கற்பவை கச்சப்பின் நிற்க அதுக்கு தக. ஸோ ஆன்சர் என்னென்னா கற்க. ஸோ 9 மேலே இந்த கீழே பாருங்க. மிகவும். மிகவும்ங்கிறது கூ 2 எழுத்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம்? வெகுவாகன்னு எழுதலாம். வெகுவாகன்னா மிகவும் இல்லைன்னா அதிகம். இன்னையோட ஆன்சர்ஸ் ஆல்ரெடி நான் எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சால்வ் பண்ணிக்க. நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிக்க. தேங்க்யூ. ஆன்சர்ஸ் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க.